சிவசிவ என்கிறார் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவனைமாலும் சிவசிவ என்றிட தேவருமாவார். சிவசிவ என்ன சிவகதிதானே. ஓம் நம சிவாய. எனன்பு மிதுன ராசி நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் தோழிகளுக்கும் வணக்கம். 100 வருஷத்துக்கு அப்புறம் வைரமா ஜொலிக்க போற ராசி எதுங்க? மிதுன ராசி. யாரால அப்படின்னா சனி பகவானால். ஏன்னா சனி பகவான் ஒரு தர்ம யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த தர்ம யுத்தத்துல நீங்க வெற்றி பெற போறீங்களா, இல்லனா உங்களுடைய எதிரிகள் வெற்றி பெற போறாங்களா, அல்லது உங்களை கஷ்ட காலத்துல தள்ளி விட்ட விதியா, அல்லது கடனா, அல்லது வேலை தொழிலா, அல்லது பொறாமை கொண்ட உறவினர்களா, இல்லனா திடீர் விபத்தா, உங்களை கடனாளியா ஆக்குன அந்த சூழ்நிலையா, எது வெற்றி பெற போகுது அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆரோக்கியத்தை இழந்துட்டு திடீர்னு நம்ம மருத்துவமனைக்கு போக வேண்டியதா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய உணவு முறைகள் தான் காரணம். அதனால பாரம்பரியமான கலப்படம் இல்லாத இயற்கையான ஆரோக்கியமான தானியங்கள், மூலிகைகள், காய்கறிகள், பழங்களை பயன்படுத்தி பூஜை பொருட்களும், உணவுப் பொருட்களும், எண்ணெய் வகைகளும், மசாலாக்களும், ஊறுகாய் வகைகளும், அதுபோல வெயிட் லாஸ் பவுடர், ஏபிசி மால்ட், சத்து மாவு, இப்படி ஏகப்பட்ட பொருட்களை தயாரிச்சுட்டு இருக்காங்க குட் பேபி. அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னா இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் 9043688626. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு ஒரு வெப்சைட்டும் இருக்கு. எல்லா பொருட்களும் அங்கேயும் கிடைக்கும். www.jason.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயும் நீங்க வாங்கிக்கோங்க. நம்முடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க அதை முழுமையா பூர்த்தி அடைகிறாங்க. போய் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. சரிங்க, வாங்க. சனி பகவான் நம்ம வாழ்க்கையில என்ன திருவிளையாடலை நடத்த போறார். அதாவது திருவிளையாடல் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். கடவுளே ஒரு பிரச்சனையை உருவாக்குவாரு, அதற்கு அவரே தீர்வு கொடுப்பாரு. அது மாதிரி சனி பகவான் என்ன பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கி என்ன தீர்வை பார்க்க போறார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கஷ்டங்கள் இருக்கிறது மாதிரியே இருக்கும், ஆனா சோர்ந்து போக மாட்டீங்க. பிரச்சனைகள் இருக்கிறது மாதிரியே இருக்கும், ஆனா அந்த பிரச்சனைய எதிர்த்து போராடிக்கிட்டு இருப்பீங்க. என்னைக்காவது ஒரு நாள் எங்களுக்கான காலம் வரும், எங்களுக்கான நேரம் வரும், எங்களுக்கான வாய்ப்பு வரும் அப்படிங்கிற ஒரு தேடல் உங்களுக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி போன வீடியோல 2026 நியூ இயர் பலனை பத்தி நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. 9 கிரகங்களும் உங்க ராசிக்கு என்ன செய்ய போகுது, அதாவது ஸ்டாண்ட் வித் மேஷ ராசி அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்போம். 9 கிரக பலன்களும் அதுல மேலோட்டமா சொல்லியிருப்போம். அதுல சனியை பத்தியும் சொல்லியிருக்கோம். போய் பாருங்க பார்க்காதவங்க. ஒரு மிகப்பெரிய வீடியோ தான், ஆனா உங்க வாழ்க்கையில முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ. இந்த வருஷத்துல எப்படியாவது பாத்துருங்க. என்னைக்கு அந்த வீடியோ பாக்குறீங்களோ அன்னையில இருந்து உங்களுடைய வெற்றி படிக்கட்டுகள் ஆரம்பமாகுது அப்படின்னு அர்த்தம். போய் பாருங்க. அதுபோல இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதிர்ஷ்டசாலியா தான் இருக்கணும், யோகசாலியா தான் இருக்கணும். ஏன்னா நீங்க அதிர்ஷ்டசாலியா இருந்தாதான் அந்த பிரபஞ்சம் இந்த வீடியோவை உங்களை முழுசா பார்க்க விடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்க, இப்ப மிதுன ராசிக்கு சனி பகவான் 10ஆம் வீட்டுல இருக்கிறார். 10ஆம் வீடு நல்லதா கெட்டதா? ஏன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடம் பாழ், பார்க்கிற இடம் கோடி புண்ணியத்தை கொடுக்கும். அப்ப சனி பகவான் இருக்கிற 10ஆம் வீட்டுல நல்லதா கெட்டதா? அப்படியே இது ஆப்போசிட்டா செயல்படும். இருக்கிற இடத்துல கோடிகளை கொட்டும், இருக்கிற இடத்தை சிறப்பிக்கும், இருக்கிற இடத்தை பிரம்மாண்டமா மாத்தும். ஆனா பார்க்கிற இடத்த சோதனை மேல் சோதனை, போதுமடா சாமி அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய சோதனையையும் சவாலையும் கொடுக்கக்கூடியது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் என் அன்பு மிதுன ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் பாக்கியத்தையும் கொடுக்க போகிறார். இதுக்கு முன்னாடி பாக்கியஸ்தானத்துல இருந்து பல தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கி இருப்பார். பல விஷயத்த உங்களுக்கு புரிய வச்சிருப்பார். இந்த உலகம்னா என்ன, இந்த உலகத்துல நீங்க யாரு, உங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்கு, நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய இருப்பை காப்பாற்றி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வாழ்க்கையில் பல விஷயத்த இழந்துட்டு இருக்கோம், விட்டு கொடுத்துட்டு இருக்கோம். குடும்பத்துக்காக எவ்வளவுதான் உழைச்சாலும் கெட்ட பேரை வாங்கிட்டு இருக்கோம். நமக்குன்னு ஒரு குடும்பம் அல்லது நமக்குன்னு ஒரு செல்வம், நமக்குன்னு ஒரு இடம், வீடு, வண்டி இப்படின்னு வச்சிக்காம பொதுவாக வாழ்ந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு புரிதலை இதுக்கு முன்னாடி சனி பகவான் வர வச்சிருப்பாரு. இப்போ 10ஆம் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா அது எதை சொல்லக்கூடிய வீடு? தொழிலை பற்றி சொல்லக்கூடிய வீடு. நீங்கள் செய்த செயலுக்கு உங்களுக்கு என்ன தொழில் அமையப்போகுது, எந்த தொழிலால் நீங்கள்
செல்வத்தை ஈட்ட போகிறீங்க, பொருளாதாரத்தை சரி பண்ண போகிறீங்க, உங்களுடைய கடனை எல்லாம் அடைக்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தொழிலில் வேலையில் இருந்தீங்க அப்படின்னா அந்த தொழிலை ஸ்ட்ராங் பண்ணுறது, அந்த தொழிலில் நிறைய முதலீடு போட வைக்கிறது, அந்த தொழில் தான் உங்களுக்கு நிரந்தரம் அல்லது அந்த தொழில் உங்களுக்கு செட்டே ஆகாது அப்படின்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு எந்த தொழில் வருமோ, உங்களுக்கு எந்த தொழில் செட் ஆகுமோ, உங்களுக்கு எந்த தொழில் லாபத்தை கொடுக்குமோ அதை காட்டக்கூடிய ஒரு காலம். அப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சில பேருக்கு வேலை கிடைக்கும், சில பேருக்கு வேலை போகும், சில பேருக்கு தொழில் நஷ்டமாகும், சில பேருக்கு தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும். புரியலையா? உங்களுக்கு உங்கள் கர்ம வினைப்படி இந்த பிரபஞ்சம் கொடுத்த தொழில் நீங்கள் செய்கிற தொழில் இல்லைன்னா அதில் நஷ்டத்தை உருவாக்கி இந்த பிரபஞ்சம் கொடுக்கிற தொழில் எது அதை இந்த காலகட்டத்தில் உருவாக்கும். ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, இந்த பிறப்பை எடுத்து இந்த வேலை தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் வேறு வேலையில் இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலை பறிபோகும். அதனால தான் சூட்சமமாக சொல்லி வச்சாங்க, 10ல் சனி பதவியை பறிப்பார், 10ல் குரு பதவி போகும், 10ஆன கரியோன் 10லே வரப்பறிவுடன் பாரமே பாலகனே, வித்தான கர்ம தொழிலில் மிகவே விளங்கமே கர்ம வினைதானும், சித்தான கர்மம் தொழிலில் ஏறிச் சீராகவே தான் விளங்கி முத்தான கீர்த்தி புகழே தந்து மூலமாய் சனியும் முடியுமே. இந்த பாடல் புலிப்பாணி சித்தருடைய பாடல். அதாவது 10ஆம் இடத்துல சனி இருந்தாலே கர்ம வினையை தீர்க்க கடுமையான உழைப்பு தேவைப்படுது. உழைப்பை கொடுப்பார். தொழிலில் பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்து இறுதியில் உங்களுக்கான தொழில், உங்களுக்கான வேலை, அதில் புகழடைய முடியுமா? நீங்கள் எதில் புகழ் அடைவீங்களோ, எதில் செல்வத்தை சேர்ப்பீங்களோ, எதில் உங்களுடைய கௌரவம் மீட்கப்படுமோ அப்படியான ஒரு தொழிலை, வேலையை நிலை நிறுத்தி அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 10ஆம் வீட்டு சனி செய்யும். அதனால் 10ல் சனி இருக்கிறவங்க வேலையில் மிகுந்த பொறுப்பு, பொறுமை, கடமை, உழைப்பு இந்த காலகட்டத்தில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தேவையான அல்லது உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலை கண்டுபிடித்து கொடுப்பார் சனி பகவான். அல்லது இந்த பிரபஞ்சம், விதி, கர்மா, நீங்கள் எந்த தொழிலை தேர்ந்தெடுக்கணும் இந்த பிறப்பில் அப்படின்னு இருக்குதோ அந்த தொழிலை நீங்கள் கண்டுபிடிக்க வைக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, தொழில், உழைப்பு, வாழ்க்கையில் முன்னேற்றம், அதை பற்றி சொல்லக்கூடிய இடம். கடுமையாக உழைச்சாதான் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு புரிதலையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால தான் 10ல் குரு இருந்தாலும் சனி இருந்தாலும் வேலை தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு ஜோதிட விதி சொல்லுது. இப்போ இது நல்லதுக்கா கெட்டதுக்கா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இது நல்ல ஒரு அற்புதமான காலம். மிதுன ராசி நண்பர்களே, தோழிகளே, உங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்காம, உங்களுக்கு ஏற்ற தொழில் அமையாம பல சிரமத்துக்கு உள்ளாகி கௌரவத்தை இழந்திருப்பீங்க, அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க, கடனாளியா ஆகியிருப்பீங்க, சரியான நேரத்தில் தூங்க முடியாமல், சரியான மரியாதை கிடைக்காம, சரியான வாய்ப்பு கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த 10ஆம் வீட்டில் சனி இருப்பது உங்களுடைய கர்ம வினையை தீர்த்து சரியான தொழிலை கொடுத்து சமூக அந்தஸ்தை கொடுத்து உங்களை வலிமை உள்ளவர்களாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. கடின உழைப்புன்னா என்ன, நேர்மைன்னா என்ன, சரியான வாய்ப்பை பயன்படுத்தினா என்ன பலன் கிடைக்கும், தொழிலை தெய்வமாக நினச்சிங்கன்னா அது எப்படி வேலை செய்யும், தொழிலில் இருக்கிற பொறுப்புகள் என்ன, எப்படி உழைக்கும் போது எந்த அளவுக்கு பலன் கிடைக்கும், இதையெல்லாம் புரிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 30-35 வயசுக்கு மேலே இந்த காலகட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு நிலையான தொழிலை உங்களுக்கு கொடுத்து விட்டு தான் போகும் இந்த சனி பகவான். இந்த 2026ல் குறித்து வச்சுக்கங்க, நம்மளாலே இந்த வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், கோடீஸ்வரன் ஆக முடியும், செல்வத்தை சேர்க்க முடியும், அனைத்து வசதி வாய்ப்புகளையும் உருவாக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் உங்களுக்கு உருவாக்கி விட்டு தான் இந்த சனி பகவான் போவார். ஆடம்பரத்துக்கு என்ன தேவை, அதிகாரத்துக்கு என்ன தேவை, அன்புக்கு என்ன தேவை, அறிவுக்கு என்ன தேவை, இதை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து விட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம். ஆரம்பத்தில் தடை இருக்கும், தாமதம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், சோர்வு இருக்கும், துயரம் இருக்கும், துன்பம் இருக்கும், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு யாரையும் நம்ப மாட்டீங்க. எல்லாரும் உங்களுக்கு துரோகம் செஞ்சது மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் ஒரு நாள் மனசு அமைதியாகும், ஒரு அசிரீரி கேட்கும், நான் இருக்கேன், நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை, ஒரு கனவிலோ அல்லது ஒரு மனித உருவிலோ அல்லது இந்த மாதிரி இப்போ வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்குள்ளார ஒரு உணர்வு தோன்றுச்சுன்னா அதுவும் ஒரு அறிகுறி அசிரீரி தான்.
அதனால் இப்படியான உங்கள் கேள்விக்கான பதில் கிடைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உருவாகும். அன்னைக்கு தான் உழைப்பால் கண்டிப்பாக ஜெயிக்கலாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த சனி பகவான் உங்கள் வாழ்க்கையிலையும் இறங்கிட்டாரு, உங்கள் வாழ்க்கைக்குள்ளாரையும் புகுந்துட்டாரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த காலகட்டத்தில் எஃகு, இரும்பு, இயந்திரம் இது தொடர்பான துறையில் சிறப்பாக செயல்படலாம். சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய அரசியலில் சாதிக்கலாம். அரசு துறையில் அதிகாரமிக்க பதவிகளை பிடிக்கலாம். என்ன, கொஞ்சம் வேலைபளு அதிகமாக இருக்கும், பொறுப்பு அதிகமாக இருக்கும், ஒரு அழுத்தம் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அதனால் வேலையை வேணாம் அப்படின்னு விட்டுட்டு போயிடாதீங்க. மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதோ ஒன்று பெருசாக கிடைக்க போகுது அப்படின்னு மட்டும் மனசில் நீங்கள் நினச்சிக்கங்க. உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமாக கிடைக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கணும். அந்த நிதானத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா சமூகத்தில் மிகப்பெரிய மரியாதை, கௌரவம், நல்ல பெயர் இதையெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பு இது. உங்களுடைய கர்ம வினைக்கேற்ப ஒரு நல்ல தொழில் வேலை அமைச்சிக்கிட்டு அதனுடைய வெகுமதியை பெறலாம். குறிப்பாக சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது மிக அதிகமாக ஒரு வேலையில், தொழிலில் இப்போ உங்களை சேரும். சனி பகவானாலே அந்த பொறுமை ரொம்ப கடைபிடிப்பீங்க. அப்போ பார்க்குறவங்களுக்கு நீங்கள் சோர்வாக இருக்கீங்க, சோம்பேறித்தனமாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்க தோன்றும். ஆனால் அதை சரியான முறையில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய சாதனையை படைக்கலாம். ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிப்பீங்க. அமைதி தான் மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான நேரத்தில் அமைதியாக சிந்திச்சு செயல்படுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்துக்கான அத்தனை வழிகளும் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ஐடியா கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க. ஆன்மீக ஸ்தலத்துக்கு போங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிங்க, சிந்திங்க, நிறைய ஐடியா கிடைக்கும். ஏன்னா 10ஆம் வீட்டில் இருக்கிற சனி பகவான் மிகப்பெரிய பொருளாதாரத்தை மீட்டு கொடுக்கறதுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் கொடுப்பார். கர்மக்காரகனான சனி 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அடுத்தவர்களை கட்டுப்படுத்தி வசியப்படுத்தி வழி நடத்தக்கூடிய வலிமை உங்களுக்கு ஏற்படும். ஒரு அடிமையாக ஒரு வேலையில் உங்களை நடத்துகிறாங்களா, அதிலிருந்து மீண்டு உங்கள் தகுதிக்கேற்ற திறமைக்கேற்ற இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கக்கூடிய வேலையில் போய் சேருவீங்க. ஒரு நல்ல வியாபாரத்தை தேர்ந்தெடுப்பீங்க. கடினமான சூழ்நிலையிலும் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறலாங்கிற நம்பிக்கையை கொடுக்கும். உங்கள் இலக்கை நோக்கி கடுமையாக உழைக்க வைக்கும். அந்தஸ்து, அதிகாரம், அங்கீகாரம் இதெல்லாம் அடையணும்னா விடாமுயற்சி தேவை அப்படிங்கிறத இந்த சனி பகவான் புரிய வைப்பார். ஏன்னா சனி உங்களுக்கு விரும்பிய பலன்களை உடனே கொடுத்துட மாட்டார். இங்கே அதுதான் மனிதர்களான நமக்கு பொறுமை இல்லை. அந்த இடத்துல எதையுமே நமக்கு உடனே கிடச்சிடணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போய் சேர்ந்தாலும் சரி, ஒரு தொழில் எடுத்தாலும் சரி, நீடிக்க மாட்டாங்க. அவசரம், டக்குன்னு சம்பள உயர்வு வேணும், பதவி உயர்வு வேணும், ஒரு நல்ல முன்னேற்றம் வேணும், நல்ல லாபம் கிடைக்கணும், தொழிலில் பெரிய கம்பெனியில் உடனே வேலை கிடைக்கணும், இப்படிங்கிற அவசரம் அதிகமாக இருக்கும். ஆனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப சீராக இருக்கும். ரொம்ப சோதிப்பார், முன்னேற்றமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனாலும் சீரான முன்னேற்றம், ஸ்ட்ராங்கான முன்னேற்றம் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். வியாபாரம் பண்ணுறோம், ஒரே நாளில் 1000 ரூபாய் 5000 ரூபாய் கிடச்சி அடுத்தது அந்த தொழிலில் ஏதோ சிக்கல் இருக்குது, ஏதோ சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம கைது செஞ்சு கொண்டு போய் சிறையில் அடைக்கிறத விட இன்றைக்கி 100 ரூபாய் லாபம், நாளைக்கு 500 ரூபாய் லாபம், நாளன்னைக்கு 1000 ரூபாய் லாபம் அப்படிங்கிற புரிதலோடு நம்ம சீரான அந்த முன்னேற்றத்தை கொடுத்தால் அது சனி பகவானுடைய அருள். சனி பகவானுடைய கடைக்கன் பார்வை நம்ம மேலே விழுந்துருச்சு, அந்த செல்வம், அந்த லாபம் நிரந்தரம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் அவசரப்படாமல் உறுதியாக கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஒரு அதிகாரப்பூர்வமான அதிகாரியாக உங்களை மாற்றும். சட்டங்களை செயல்படுத்த அந்த அதிகாரத்தை உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார். மற்றவங்களை அடிமைப்படுத்துனீங்க, மற்றவங்க மேலே உங்களுடைய அதிகாரத்தை செலுத்துனீங்க, மற்றவங்களை மிரட்டுறீங்க, மற்றவங்களுடைய சொத்தையோ பணத்தையோ பதவியையோ பறிக்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பெருமை கிடைக்காது. மற்றவங்களுக்காக உழைக்கிறீங்க, மற்றவங்களுக்காக பதவியை கொடுக்குறீங்க அப்படின்னா பெருமையும் பதவியையும் புகழும் உங்களுக்கு தானாக வந்து சேரும். மிகப்பெரிய செல்வந்தராக அந்த தொழில் வேலை உங்களை மாற்றும். நீங்கள் பொறுமையாக உண்மையாக உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க, பலனை எதிர்பாராமல் உழைக்கிறீங்க அப்படின்னா தானாகவே உங்களை தேடி வரும். அதுதான் சனி பகவானுடைய ஒரு சூட்சமம். வாழ்க்கையில் எவ்வளவு சோர்ந்தாலும் சரி, எவ்வளவு தாழ்ந்தாலும் சரி, எவ்வளவு அவமானப்பட்டாலும் சரி, அந்த பொறுமையை கடைபிடிச்சு உண்மையை கடைபிடிச்சு கடின உழைப்பை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டும் மீண்டும் உங்களை எழ வச்சுக்கிட்டே இருப்பார் அந்த சனி பகவான்.
எந்த வயசாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் ஒரு தொழிலோ வேலையோ படிக்கிற காலகட்டமாக இருந்ததுன்னா ஒரு நல்ல தொழில் படிப்பு உங்களுக்கு அமையும். தொழில் படிப்பு முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வேலை அமையும். இப்போ இளம் வயசாக இருக்குது, ஏதாவது ஒரு உறவுகள் கிடைக்குது அப்படின்னா அது நீண்ட காலமாக நீடிக்காது. அந்த உறவு கண்டிப்பாக உங்களை விட்டு பிரியும். இந்த காலகட்டத்தில் இந்த படிப்பு, உறவு எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா சனி பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கும்போது தொழிலைத்தான் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா அங்கே முக்கியம் என்ன தெரியுமா? ஏன் இந்த உறவு அப்படின்னா கல்வி, பள்ளியிலும் சரி கல்லூரியிலும் சரி நம்ம வாழ்க்கைக்கு மிக முக்கியமான விஷயம் தொழிலுக்கான வேலைக்கான படிப்பை படிச்சுக்கிட்டு இருப்போம். அதுக்கு இடையில் பாதி பேரை அவர்களுடைய லட்சியத்தை நோக்கி பயணிக்காமல் வேறு பாதையில் கொண்டு போகிறதே இந்த காதல், காமம், உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்கள், உணர்வுகள் தான். அதை ஒதுக்கிட்டு 10ஆம் வீட்டில் சனி இருக்கும்போது வேலை, தொழில், லட்சியத்தை நோக்கி நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா ஒரு அற்புதமான வாழ்க்கையை நோக்கி இந்த சனி பகவான் இந்த காலகட்டத்தில் கொண்டு போவார். 10ஆம் வீட்டில் சனி இருந்தால் இலக்கை நோக்கி கடினமாக உழைக்க வேண்டிய காலகட்டம். நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றம் வரப்போகுது அப்படின்னா எதை பற்றியுமே யோசிக்காமல் வேலை, தொழிலை பற்றி மட்டுமே யோசித்து பயணம் செய்வீங்க. நீங்கள் மெதுவாக, சீராக, அவசரப்படாமல் ஒரு வேலை, தொழிலை செய்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய செல்வத்தை உங்களால் குவிக்க முடியும். 35 வயசுலேயே நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒழுக்கமானவராக நீங்கள் மாறுவீங்க. காவல், மருத்துவமனை, அரசியல், நீதித்துறை, அரசு நிறுவனங்களில் மிகப்பெரிய பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். சின்ன வயசாக இருந்தாலும் வியாபாரத்தில், வணிகத்தில் மிகப்பெரிய லாபத்தை உங்களால் ஈட்ட முடியும். ஆனால் அதே நேரத்தில் 10ல் சனிங்கிறது குறுக்கு வழியில் நம்மளை தொழில் செய்ய வச்சு, வேலை செய்ய வச்சு குற்றவாளியாக, அரசாங்கத்தை ஏமாற்றுபவராக, நீதிமன்றம் முன்பு நிற்க வைப்பவராக, நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடியதாக இது அமையும். அது மட்டும் இல்லை, பாலியல் வாழ்க்கை மிகவும் ஒரு சொர்க்கமான வாழ்க்கை மாதிரி தெரியும். அடுத்த பாலினத்தவர்கள் மேலே ஒரு ஈர்ப்பு அதிகரிக்கும். அது ஒரு தொழில், ஒரு வேலையில் மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும், அவமானத்தை ஏற்படுத்தும். வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல ரகசிய உறவுகளை ஏற்படுத்தி நம்ம வாழ்க்கையவே முடிச்சு விட்டது மாதிரி பண்ணிடும். உங்கள் துணையின் மேலே உங்களுக்கு ஆர்வம் குறையும். இல்லைனா உங்கள் துணை மேலே, அதாவது கணவன் மேலே, மனைவி மேலே சந்தேகம் அதிகம் ஏற்படும். அப்போ உறவுகள் பாதிக்கப்படும். மிக மிக எச்சரிக்கை உணர்வோட செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னா மனச்சோர்வு அதிகரிக்கும். ஒரு தனிமையாக உணர்வீங்க. பதட்டம், தோல்வி இதெல்லாம் உங்களுக்கு வந்து போகும். ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா ஆன்மீக பயணம் ரொம்ப முக்கியம். அதனால் என் அன்பு உறவுகளே, ஆன்மீக சிந்தனை எந்த அளவுக்கு இருக்கோ, ஆன்மீக புரிதல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செல்வத்தையும் பொருளாதார வெற்றியையும் உங்களால் அடைய முடியும். சில நேரத்தில் விபரீத ராஜயோகத்தை கூட நீங்கள் அடைவீங்க. ஆனால் ஆன்மீக சிந்தனை கண்டிப்பாக இருக்கணும். தினமும் பூஜை அறையில் ஒரு 10 நிமிஷம் அல்லது முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற கோவிலில் போய் ஒரு 1/4 மணி நேரம் அமைதியாக வணங்கிட்டு வாங்க. ஏன்னா அந்த தனிமை இருக்குல்ல, அந்த அமைதி இருக்குல்ல, சுய அறிவையும் ஞானத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி. இந்த 2 விஷயமும் முடிஞ்சால் கடைபிடிச்சிக்கிட்டே வாங்க. உங்களே நீங்கள் கட்டுப்படுத்தி, உங்களே நீங்கள் மெருகேற்றி, உங்களுக்குள்ளார ஒரு புது சிந்தனையை உருவாக்கி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் காணாமல் போயிடும். பெரிய விஷயமெல்லாம் அதை எடுத்துக்க மாட்டீங்க. உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும். சூழ்நிலைகளை உங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரத்துக்கான அத்தனை தகுதியும் திறமையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும், வரும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து விலகி நமக்கு எது தேவை, நமக்கு எந்த பிரச்சனை முக்கியமான பிரச்சனை, அதை எப்படி தீர்க்கணும், இந்த காலகட்டத்தில் இருக்கிற சவால்கள் என்ன, இந்த வயசில் எதை நோக்கி நம்ம பயணம் செய்யணும், எதுக்கு அடிமையாகிடக்கூடாது. மிக முக்கியமாக இந்த வயசுங்கிறது ரொம்ப முக்கியங்க. எந்தெந்த வயசில் எதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு அளவுகோல் இருக்குது. இந்த பிரபஞ்சம் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கு. இளம் வயசில் படிப்பு, அடுத்தது தொழில், அடுத்தது திருமண வாழ்க்கை, அடுத்தது செல்வம். அந்த திருமணத்தில் கிடைக்கக்கூடிய குழந்தை செல்வத்துக்காக செல்வத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படி நம்ம வாழ்க்கை இந்த பிரபஞ்சம் அமைச்சு கொடுத்துருக்கு. அப்போ அந்தந்த வயசில் அதை நோக்கி நம்ம போக வேண்டிய கட்டாயம். அந்தந்த வயசில் அந்தந்த வேலை, அந்தந்த விஷயங்கள் நமக்கு மிக முக்கியமானது. இளம் வயசில் படிக்கிறத விட்டுட்டு லவ் பண்ணோம்னா வாழ்க்கை பூரா கஷ்டம்தான்.
நடுத்தர வயசுல, அதாவது 40-45 வயசுல சம்பாதிக்கிறதை விட்டுட்டு லவ் பண்ணிட்டு இருந்தோம், படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போ அந்தந்த வயசுக்குரிய விஷயத்தை செய்யறதுக்கான அத்தனை தகுதியையும் இந்த சனி பகவான் கொடுப்பார். இளம் வயசுலேயே காதல், உறவுகளில் சிக்கல், அதனால் குடும்பத்தில் பிரச்சனை, கௌரவ பிரச்சனை. முக்கியமாக இந்த சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னா, திருவிளையாடல் அப்படிங்கிறத நம்மளை விட கௌரவ குறைச்சலான சில விஷயங்களில் ஈடுபட வைப்பார். நம்ம கௌரவத்தை போக்கணும் அப்படின்னா எதை வேண்டுமானாலும் செயல்படுத்துவார். காதலில், காமத்தில், இல்லற சுகத்தில். அப்போ இது மாதிரியான காலகட்டத்தில் மிகப்பெரிய எச்சரிக்கையோடு இருந்து அதிலிருந்து மீண்டு வரணும். இல்லைன்னா நமக்கு மனச்சோர்வு ஏற்பட்டு இந்த வருஷம் எப்படி இருக்கும், அல்லது இந்த வருஷத்தில் நம்மளுடைய கடமை என்ன, எதை நோக்கி நாம் பயணம் செய்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற லட்சியங்கள் என்ன, எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும். அதனால் இந்த வயசில் நாம் என்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். தெரியாத விஷயங்களை பார்த்து பயப்படக்கூடாது. அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியே நமக்கு பயமாக இருக்கும் பொதுவாகவே. அப்போ அந்த விஷயத்தில் நம்ம இறங்குனதுக்கப்புறம் இவ்வளோதானா அப்படின்னு தோணும். அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதிலிருந்து இறங்கி செயல்பட்டு அந்த சவாலை முறியடித்து உங்களாலே முடியும் அப்படின்னு அந்த விஷயத்தில் சாதித்து காட்டுவீங்க. பழைய விஷயங்கள், பழைய பிரச்சனைகள் இதெல்லாம் குடும்பத்துக்குள்ளார கொண்டு வரக்கூடாத ஒரு காலகட்டம். கொண்டு வந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வரும். மன்னிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மன்னிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் உயர்ந்த மனிதர்களாக மாறிவிடுவீங்க. ஆனால் துரோகத்தை மறைக்க முடியாது, அது இயற்கை தான். ஆனால் மன்னிக்க முடியும். உங்களுடைய இந்த குணம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு அற்புதமான குணம். பழசை மறந்துட்டு மன்னிச்சுட்டு அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி பயணம் செஞ்சே ஆக வேண்டிய ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு உணர்த்தும். ஏன்னா நம்ம சொல்லுவீங்க, என் குழந்தைக்காகத்தான் நான் வாழ்கிறேன், என் குழந்தைக்காகத்தான் நான் வேலைக்கே போகிறேன், என்னுடைய குழந்தைக்காகத்தான் நான் உயிரே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இந்த வகைத்தான். அப்போ அதற்காகவே உங்களை பயணப்பட வைக்கும் இந்த 2026 இருக்கக்கூடிய சனி. அதை மட்டும் இல்லை, உழைப்பின் உன்னதத்தை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள். ஏன்னா உழைப்பு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். கடின உழைப்பு அதுதான் சனி பகவானுடைய முதல் ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கிற விஷயம்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் கையால் கொடுக்கக்கூடிய செல்வம் மிக பெருசாக இருக்கும். இந்த உழைப்பின் மேன்மை அதை புரிய வைக்கிற ஒரு கதை இருக்குது, அதை சொல்கிறேன். ஷார்ட்டாக சொல்லிடலாம், ரொம்பலாம் இருக்க மாட்டோம். அமெரிக்காவில் புரூக்ளின் பாலம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உலக அதிசயம் மாதிரி. ஏன்னா இடையில நிறைய தூண்கள் இருக்காது, பெரிய பெரிய தூண்லாம் இருக்காது. ஆனால் கம்பிகளுடைய பின்னல் இருக்குல்ல, அதனாலே அந்த பாலம் நிற்கும். அதனாலே பிரபலமான பாலம், அது பெரிய பாலம். அதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ரோப்லிங் இன்ஜினியர். அதற்கான வடிவமைப்பை உருவாக்கி கட்ட ஆரம்பித்தார். ஆனால் இது சாத்தியமே இல்லை, இதெல்லாம் கட்டவே முடியாதுன்னு பல நிபுணர்கள் தடுத்தாங்க. அதையும் தாண்டி ரோப்லிங் அவருடைய மகன் வாஷிங்டனும் அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. பாலம் கட்டுற பணி நடந்துகிட்டு இருக்கு, பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் அங்கே திடீர்னு ஒரு மோசமான விபத்து நடந்துருச்சு. அதில் அந்த ரோப்லிங் இறந்துட்டார். மகன் வாஷிங்டன் என்னானார், படு காயத்தோட பயிற்சிக்கிறார். ஆனால் அவரால் படுத்த இடத்துல இருந்து எழுந்திருக்க முடியல, அசையக்கூட முடியாத சூழ்நிலை, பேசவும் முடியல. ஆனால் அவருடைய ஒற்றை விரல் மட்டும் அசையுது. அந்த ஒற்றை விரலை வச்சு அவர் பண்ண மேஜிக் ரொம்ப அல்டிமேட்டான விஷயம் அதுங்க. அந்த ஒற்றை விரலால் அவர் சாதிச்சிருக்காரு. என்ன சாதிச்சார் இந்த வீடியோட கடைசியாக பார்க்கலாம். சரி, உழைப்புனாலே சனி பகவான். அப்போ சனி பகவானை பார்த்து நாம் பயப்படணுமா? நாம பயப்பட தேவையில்லை. அது போலத்தான் சனி பகவான் கிட்ட நம்ம நேர்மையை நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் பார்த்துப்பார். சனியை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாரும் இல்லை அப்படிங்கிறது பழமொழி. இதுல இருந்து என்ன தெரியணும், சனி பகவான் கொடுக்கறதுல மிகப்பெரிய வள்ளல். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுங்க. ஆனா அதே நேரத்துல ஏதாவது ஒரு உறவை இழந்துருவோமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரையும் நம்ம கூடவே வச்சுக்கணும், நமக்கு துரோகம் பண்ணிட்டு இருப்பாங்க, நமக்கு கெட்டது நினைச்சிட்டு இருப்பாங்க, நாம நல்லா இருக்கவே கூடாது, நம்ம அழிஞ்சு போயிடணும், நாம தாழ்ந்து போயிடணும், நம்ம கௌரவம் பாதிச்சு ஊரை விட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் நம்ம கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது இல்லையா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மனசளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் ஒரே விஷயம்தான். எதை வேணாலும் நம்ம மன்னிச்சு விட்டுருவோம். ஆனால்
நம்பிக்கை துரோகத்தை மட்டும் நம்மளால மன்னிச்சு விடவே முடியாது. அந்த நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது பல இழப்புகளை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருப்போம். நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்க, அவங்கள மறுபடியும் நம்ம வச்சுக்கிட்டோம், அல்லது மறுபடியும் அவங்க கூட பழகிட்டு இருக்கோம், மறுபடியும் நம்பிக்கையான இடத்துல வச்சுக்கிட்டு நம்பிக்கையான வேலை கொடுக்கிறோம் அப்படின்னா பல இழப்புகளை நாம கண்டிப்பா சந்திப்போம். அதனால எந்த உறவு முக்கியம், எந்த உறவு துரோகம் செய்யற உறவு, அதை விட்டு விலகி விடுவது, நீங்கி விடுவது இந்த காலகட்டத்துல நல்லது. 7.5 சனி வந்தாலே நம்பிக்கை துரோகிகள் தானாவே விலகுவாங்க, தானாவே நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. அதிகமா வேலையில இது நடக்கும். ஒருத்தவங்களை நம்பி ஒரு பெரிய வேலையை விட்டுருப்பீங்க, திடீர்னு அவங்களுக்கு பேராசை ஏற்பட்டு அவங்க தனியா போய் வேலை செய்யவோ தொழில் செய்யவோ ஆரம்பிச்சிருவாங்க. அதுபோல நண்பர்கள்ட்ட சில சீக்கிரட்டை சொல்லி இருப்பீங்க, அந்த சீக்கிரட்டை வச்சு சுய லாபத்துக்காக உங்களை பழி வாங்குவாங்க, அல்லது ஏதாவது ஒரு காரியம் நடத்த உங்களை மிரட்டுவாங்க. இப்படி நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும். சில உறவுகள் கட்டாயம் பிரியக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. சில நேரத்துல சில உறவுகள் நம்ம பக்கத்துல இல்லாது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதனால இது வரைக்கும் யாரையாவது நம்பி சில வேலைகளை கொடுத்திருப்பீங்க, சில சீக்கிரட்டை சொல்லியிருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல அந்த நம்பிக்கையெல்லாம் உடைஞ்சி பேரிழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படியே சந்திச்சாலும் கவலைப்படாதீங்க, அதுக்கெல்லாம் நீங்க தயாரா இருங்க அப்படின்னு சொல்ல வரேன். சில நேரத்துல சில உறவுகளை நம்ம பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளால தாங்கவே முடியாது, சோர்வடைஞ்சிருக்கும், அல்லது தற்கொலை கூட பண்ணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். அதாவது கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்துச்சு, காதலன் காதலிக்குள்ளார ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்துச்சு அப்படின்னா தன்னையே மாற்றிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உருவாகும். இந்த நேரத்துலதான் நான் சொல்றத ஆழ் மனசுக்குள்ளார ஏத்திக்குங்க. இதெல்லாம் விதி விட்ட வழி, வேற எந்த ஒரு வழியுமே இல்லை. உங்களுக்கு பிரிஞ்சே ஆக வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். பிரபஞ்சம் ஏதோ ஒண்ணு நம்மள்ட்ட சொல்ல வருது. அந்த நேரத்துல ஒரு பாசிட்டிவ் நண்பர்களை கூட வச்சுக்கங்க. பாசிட்டிவா பேசுவாங்கல்ல, கண்டிப்பா நீ முன்னுக்கு வருவ, கண்டிப்பா உன்னால சாதிக்க முடியும், கண்டிப்பா உன்னுடைய மனைவி இல்லைன்னா என்ன, உன்னுடைய கணவன் இல்லைன்னா என்ன, உன்னுடைய காதலி இல்லைன்னா என்ன, காதலன் இல்லைன்னா என்ன, உன்னால சாதிக்க முடியும். அதான் துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல, இதுக்கு மேல வாழ்க்கையில நினைக்காத, இதை விட உலகம் ரொம்ப பெருசு, உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய சாதிக்கக்கூடிய உறவுகள் இருக்கு, உன்னை நம்பி பல உறவுகள் இருக்கு அப்படின்னு ஊக்கம் கொடுப்பவர்கள், நிறைய யோசனை சொல்பவர்கள், மோட்டிவேட்டா பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க பேச்ச கேளுங்க, அவங்கள பக்கத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கும், அவங்களால நிறைய வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க. இந்த நேரத்துல நீங்க போக வேண்டிய இலக்குல மிகப்பெரிய தோல்விய அடைஞ்சிருப்பீங்க. அதையெல்லாம் விட்டுட்டு கவலையப்படாம ஒரு முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டம் இது. அதாவது இதுக்கு மேல யாரையும் முழுமையா நம்ப கூடாது. அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை காட்டிலும் நம்பிக்கை வைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மிகப்பெரிய பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இது. நண்பு சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான அமைப்புங்க இது. ஒரு உறவு உங்களை விட்டு பிரியும் போதுதான் உங்களுக்கு தெரியும் இவங்க எவ்வளவு பெரிய இழப்பு நமக்கு கொடுத்திருக்காங்க, எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்திருக்காங்க, எவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்காங்க, இவங்க நம்ம பக்கத்துல இல்லாதது ரொம்ப நல்லதுதான் அப்படின்னு உங்க மனசே உங்களுக்கு புரிய வைக்கும். நீங்களே அதை புரிய ஆரம்பிச்சிருவீங்க. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக, நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக, நினைத்தால் முடிப்பேன் தனியாக, நீ யார் நான் யார் போடா போ, ஆடியிலே காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும், தேடி வரும் காலம் வந்தா செல்வமெல்லாம் ஓடி வரும், யாரை நம்பி நான் பிறந்தேன், பொங்கடா பொங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. இப்படி நினைச்சுக்கங்க. ஏன்னா நெஞ்சம் துணிவாக இருக்கு, நேர்மையும் இருக்கு, யாருக்கும் துரோகம் செய்யல, யாருக்கும் ஒரு கெடுதல் நினைக்கல, நம்மள வேணான்னு ஒரு உறவு போகுது அப்படின்னா நாம ஏன் கவலைப்படணும்? எனக்குன்னு ஒரு காலம் வரும், அன்னைக்கு நான் யாருன்னு நீங்க பாப்பீங்க, புரிஞ்சுப்பீங்க. அதாவதுங்க, ஒரு உறவு நம்மளை விட்டு போகுது அப்படின்னா நாம கிடைக்கலையே, நாம கூட மறுபடியும் சேர முடியலையே அப்படின்னு அவங்க வருத்தப்படுற அளவுக்கு நாம வாழ்ந்து காட்டணுங்க. அதுதான் வாழ்க்கை. அது மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல என் அன்பு உறவுகளுக்கு கிடைக்க போகுது.
ஏன்னா ஒருத்தட்ட முழுசா நம்பிக்கை வச்சு அவர் தான் எல்லாமே நமக்கு, அவர் மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு நம்புறத இனிமே கைவிட்டுருங்க. அது உங்களுக்கு செட்டே ஆகாது. போனால் போகட்டும், இருக்கிற உறவுகளை நல்லபடியா பார்த்துப்போம், அவங்களுக்கு நேர்மையா இருப்போம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அந்த பிரபஞ்சம் உங்களை தனியா விடாதீங்க. நீங்க வேணா நினைக்கலாம் நம்ம தனியால் அப்படின்னு. இந்த பிரபஞ்சம், இந்த கிரகங்கள், இந்த தெய்வங்கள், 33 கோடி தேவர்களும், 27 நட்சத்திரங்களும், 9 கிரகங்களும், 12 வீட்டு ராசிகளும் உங்களுக்காக காத்திருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு. அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? இந்த புரிதல் வந்துட்டாலே அப்போ உங்களுக்காக இத்தனை கோடி உறவுகள் இருக்கா அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வந்துடும். அன்பு உறவுகளே, நாம இந்த உலகத்துல தனியால் கிடையாது. அப்ப சாதிக்கிறதுக்கு எதுவுமே தடை கிடையாது. ஆண்டவனை நம்புங்க, ஆண்டவனை தேடி போங்க. இந்த காலகட்டத்துல ஆன்மீகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய புரிதலை உங்களுக்கு வரவழைக்கும், அது வெற்றியை கொடுக்கும். இந்த சனி பகவான் கண்டிப்பா கர்ம வினையை தீர்த்து கர்ம யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இது. அடுத்து பார்த்தோம்னா தொழில் வேலையில கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். பாதிப்புகள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு எதுலையும் அகலக்கால் வச்சிடாதீங்க. யாரையும் நம்பி பணத்தை கட்டிடாதீங்க, பணத்தை கொடுத்துடாதீங்க. எப்பொழுதுமே ஒரு நிதானம் இருக்கணும். அது மட்டும் இல்ல, நீங்கள் இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய காலம் இது. இழந்த பணம் கைக்கு வரும். கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த கடன் உங்க கைக்கு வரும். சேமிப்பே இது வரைக்கும் இருந்திருக்காது, இனிமே சேமிப்பீங்க. குடும்பத்தில் மனைவி வழியில், கணவன் வழியில் ஆதரவு பெருகும். பாதிலே நின்ன பல வேலைகள், அது தொழிலாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் முடிக்கக்கூடிய உதவி உங்களுக்கு கிடைக்கும். அது வங்கியின் மூலியமாக இருக்கலாம், அல்லது உயர்ந்த மனிதர்கள் அல்லது வசதியானவர்கள், விஐபிகள் உறவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தோட இது வரைக்கும் பிரச்சனை இருந்ததுன்னா ஒன்று சேருவாங்க. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டாகும். எதிர்பாராத வகையில் பல நன்மைகள் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. குறிப்பாக 10ஆம் வீட்டில் இருக்கிற சனி பகவான் உங்களுடைய 12ஆம் வீட்டையும், உங்களுடைய 4ஆம் வீட்டையும், உங்களுடைய 7ஆம் வீட்டையும் பார்க்குறார். 12ஆம் வீட்டை பார்க்கும்போது அதிக செலவாளியாக உங்களை மாற்றுவார். அதுவும் அவருடைய பார்வை சுக்கிரன் வீட்டில் இருக்குது. அப்போ காதலுக்காக, காமத்துக்காக, பெண்களுக்காக உங்களுடைய செல்வத்தை இழப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுபோல் 4ஆம் வீட்டில் அந்த பார்வை விழுது. சுகஸ்தானம், சுகம் கெடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதாவது வண்டி, வீடு, வாகனம் இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம். கடன் வாங்கி நிலம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. திடீர்னு தாய்க்கு பிரச்சனை வரும், அதுக்காக மருத்துவ செலவு செய்யறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதுபோல் 7ஆம் வீட்டில் சனி பார்வை. இங்கே தான் நான் சொன்னேன், உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற அந்த ஒற்றுமை கொஞ்சம் சிதறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் நினச்சி பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி எந்த ஜோசியருமே சொல்லலை, நம்ம வாழ்க்கை திடீர்னு இப்படி ஒரு மிகப்பெரிய பூகம்பம், புயல் அடித்து இப்படி பிரிஞ்சு கிடக்குது அப்படின்னு. 7ஆம் வீட்டில் சனி பார்வை இருந்தாலே கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகம் ஏற்படும், மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகும். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலை 2 பேருக்குமே வரும். சின்ன சின்ன சண்டைகள், சந்தேகங்கள் உருவாகி அது பெருசாக மாறும். அந்த அன்பையும் ஆதரவையும் வெளி உறவுகளை ஏற்படுத்தி வெளி உறவுகளை எதிர்பார்க்கும். அடுத்த ரகசிய உறவுகளை அது ஏற்படுத்தும். 7ஆம் வீட்டு சனி பார்வைக்கு மிகப்பெரிய அர்த்தம்லாம் இருக்குது, புரிஞ்சிக்கணும். அதே நேரத்தில் கர்மக்காரகன் சனி 7ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. உங்களுடைய நேர்மைக்காகவே உயிரையும் கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு உங்களது துணை. நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய துணையை யாராலும் சீண்ட முடியாது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய துணை பக்கம் யாராலும் நெருங்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், எதுவுமே நம்ம கையில் தான் இருக்குது. கர்மா அப்படிங்கிறது நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு கொடுக்கும். இந்த கர்ம வினையை புரிஞ்சுக்கிட்டு அன்பு ரிஷபராசி நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் இந்த 10ஆம் வீட்டு சனியை இந்த 2026 அற்புதமாக பயன்படுத்துங்க. உங்களுடைய முயற்சி இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது. அப்போ சனி பகவானை நினைச்சாலும் சரி, சனி பகவானுக்கான பரிகாரத்தை செஞ்சாலும் அவர் மனம் குளிர்ந்து உங்களுக்கு அத்தனை செல்வங்களையும் புகழையும் கௌரவத்தையும் அள்ளி கொடுப்பார். அவர் கொடுக்கிற செல்வம் இருக்குல்ல, 7 சந்ததியினரும் அழிக்க முடியாது. யார் எவ்வளவு செலவு பண்ணாலும் சரி, அந்த செல்வத்தை அழிக்க முடியாத நிலையான செல்வத்தை கொடுப்பார். அப்படின்னா பாத்துங்க, அவருடைய செல்வம் எவ்வளவு உயர்ந்த செல்வம் அப்படின்னு பாருங்க. முக்கியமா சனிக்கிழமையில சனி பகவானுக்கு மிக பிடித்த நாள். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்க. அதாவது கை கால் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு
உதவுங்க. சனி பகவான் அப்படின்னா ஊனமுற்றவர்களை ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்முடைய பெரிய பெரிய கர்மாவே கரைஞ்சு போயிடும். அதுபோல வசதி இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி, உங்களால முடிஞ்ச உதவி. வயதானவர்கள் சனி பகவானுக்கு பிடித்தவர்கள், அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அப்புறம் இந்த காகம் இருக்குல்ல, ஏதாவது உணவு கொடுங்க சனிக்கிழமை அப்படின்னா. தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனால சனிக்கிழமைக்கு அன்னதானம் செய்றீங்க உங்க கையால அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தையும் பாக்கியத்தையும் என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் சனி பகவான் அள்ளி அள்ளி கொடுப்பார். அதனால என் அன்பு மேஷராசி நண்பர்களே, இந்த பரிகாரம் அப்படிங்கிறது வாழ்வியல் பரிகாரம் இல்ல. எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்ல, ஒரு கடவுளை போய் பார்க்கணும், கோவிலுக்கு போகணும், அப்பதான் எனக்கு அந்த நம்பிக்கை வரும் அப்படின்னா நல்ல விஷயம்தான். கோவிலுக்கு போயிட்டு வாங்க, சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பரிகாரம் பண்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல, கோவிலுக்கு போறது பெரிய விஷயம் இல்ல, கடவுளை பார்த்து கும்பிடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஆனா நாம நம்புறோமா நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், கண்டிப்பா இந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம குறைய சொன்னா அது சரி செஞ்சு கொடுக்கும், இந்த பிரபஞ்சம் அதை சரி செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அதுதான் முக்கியம். சனி பகவானுக்கு பிடிச்சது எதுன்னு பாத்தீங்கன்னா எள்ளு பொடி. எள்ளு கலந்த சாதத்தை பரிகாரமா கோவிலுக்கு வரவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு 9 பேருக்கு கொடுங்க, இல்லைன்னா 18 பேருக்கு கொடுங்க, இல்லைன்னா 27 பேருக்கு கொடுங்க. உங்களால முடிஞ்ச 108 பேருக்கு கூட அந்த எள்ளு பொடி, எள்ளு சாதம், எள்ளு லட்டு இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய அருள் பார்வை உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும். சில நேரத்துல அவமானமான கஷ்டங்களை, கௌரவ குறைச்சலான சம்பவங்களை ஏற்படுத்துவார். அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா கருப்பு கலந்த உடைய சனீஸ்வரருக்கு கொண்டு போய் சாத்துங்க, அந்த சிலைக்கு கட்டி விடுங்க. கண்டிப்பா உங்களுடைய அவமானங்கள், கஷ்டங்கள்லாம் தீரும். சனி பகவானை கட்டுப்படுத்துறவர் யாருன்னா சிவபெருமான். சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு சிவனையும் அம்பாளையும் வணங்குங்க, நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க. அதுபோல சனி பகவான் காயத்ரி மந்திரம் இருக்கு, அத 9 முறையோ 18 முறையோ 27 முறையோ சொல்லிட்டு வாங்க. இப்படி நம்பிக்கையோட சில பரிகாரங்கள், நான் முன்னாடி சொல்ற மாதிரி வாழ்வியல் பரிகாரமா இருந்தாலும் சரி, கோவிலுக்கு போய் நீங்க பரிகாரம் செஞ்சாலும் சரி, நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கடவுள் அப்படிங்கிறது எல்லை கடந்தவர், அப்பாற்பட்டவர், அவருக்கு உருவம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எல்லா கோவில்லையும் எல்லா வீட்லயும் போட்டோ வச்சு வணங்குறீங்களே அப்படின்னு ஒரு வெளிநாட்டு பெண்மணி கேட்டிருக்காங்க. விவேகானந்தர் அவங்க பர்ஸ்ல ஒரு போட்டோ இருந்தது, அது வெளியில நல்லா தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து கேட்கிறாரு, இது யாருன்னு கேட்கிறாரு. அது என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்றாங்க அவங்க. இந்த வெறும் காகிதம் உங்களுடைய தந்தையா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இது வெறும் காகிதம் உங்களுடைய தந்தை அப்படின்னா அது போலத்தான் எங்க நாட்டுல இந்த விக்கிரகங்களும் சிலைகளும் கடவுளை நினைவுபடுத்துறதுக்காகத்தான், அதனுடைய அடையாளமாகத்தான் இந்த சிலையை நாங்க வச்சிருக்கிறோம். அதாவது இந்த விஷயத்துல இறைபக்தியும் நேர்மையான சிந்தனையும் சந்தோஷமும் இருந்தா அந்த சிலை கூட தெய்வமாக மாறும் அப்படிங்கறதா எங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு தெளிவா அந்த பெண்மணிக்கு புரிய வைக்கிறார். அதனால சாமியெல்லாம் சிலைன்னு நினைக்காம அந்த சிலையிலையும் ஒரு சக்தி இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை கண்ணை மூடிட்டு நம்ம வணங்காம ஒரு உருவத்தை அடையாளப்படுத்திக்கிட்டு அதை நம்ம வணங்கிட்டு இருக்கோம். அதை நம்ம உண்மையா நேர்மையா நம்புறோம் அப்படின்னா அத்தனை நல்ல விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அந்த மகன் வாஷிங்டன் படும் காயங்களோட பழிச்சிருக்காரு. அந்த கதையை நம்ம பாதியிலே முடித்தோம், தொடர்ச்சியாக கடைசியாக பாருங்க அப்படின்ட்டு. மகன் வாஷிங்டன் தான் உயிர் தப்பிச்சாரு. உயிர் தப்பிச்சாலும் உடல் அசையாது, பேச முடியாது. ஆனால் கை விரல் மட்டும் அவரால் அசைக்க முடியும். அதை வச்சு அவர் எப்படி சாதிச்சார் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அதாவது முயற்சி பண்ணா எதையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு தான் அது. அதனால படுத்திருந்த இடத்துல இருந்த அசையக்கூடிய அந்த விரலை வச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணாரு. அப்போ தன்னுடைய மனைவிக்கு அதை உணர்த்தினாரு. அதாவது தகவல்களை மனைவியோட பரிமாறிக்கிட்டாரு. அந்த விரல் செய்கையால் அங்கே இருக்கிற எல்லா இன்ஜினியரையும் வர சொன்னார். அந்த இன்ஜினியரை வச்சு 13 வருஷம் தன்னுடைய விரலின் வழிகாட்டுதலால் அந்த பாலத்தை கட்டி முடிக்கிறார். கட்டி முடிச்சு இன்னைக்கு 140 வருஷமா அந்த பாலம் கம்பீரமாக நிற்கிது. எவ்வளோ பெரிய மோசமான இயற்கை சீற்றங்களிலிருந்தும் தப்பிச்சு அசையாம ஒரு அற்புதமான அதிசயமா அந்த பாலம் இன்னைக்கும், அந்த பாலத்து பேர் புரூக்ளின் பாலம். உழைப்பின் நேர்மைக்காக, உழைப்பின் உன்னதத்தை உணர்த்தக்கூடிய வகையில் இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் நாம் உழைக்கிற உழைப்புக்கு ஏற்றது மாதிரி நமக்கு தேவையான பணமும் நிம்மதியான வாழ்க்கையும்
கிடைக்கும். நாம் உழைப்புக்கேற்ற ஊதியம் தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். சில நேரத்தை கூட வீணாக்காமல், சில நொடிகளை கூட வீணாக்காமல் நாம் உழைக்கிற உழைப்பில் தான் நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான அத்தனை செல்வங்களும் கிடைக்கும். நாம் மட்டும் சந்தோஷமாக இருக்க போகிறதில்ல, அந்த உழைப்பினால் நம்மளை நம்பி வந்த நம்ம குடும்பத்தையும் சந்தோஷமாக வச்சுக்க போகிறோம். அதனால் உழைப்பு அப்படிங்கிறது நம்ம சூழும் கவலையிலிருந்து நம்மளை மீட்கிற ஒரு மீட்பர். அந்த உழைப்புங்கிறது தீய எண்ணங்களிலிருந்து விடுதலையும் கொடுக்கும். அதனால் தனக்கு கிடைக்கிற ஊதியத்தின் மதிப்பை விட தன்னுடைய உழைப்பின் மதிப்பு மிக பெருசு. மனுஷன்தான் சமூகத்தில் முன்னேற முடியும் அப்படிங்கிறது உழைப்பின் பயனை விட உழைப்பே இன்பமாக இருக்கிறது. மனுஷன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இருக்கலாம், அதில் கூட அவனுக்கு திருப்தியாக இருக்காது. ஆனால் அவன் உழைச்ச உழைப்பினால் அவனுக்கு மிகப்பெரிய திருப்தி ஏற்படும். நிறைய கோடியாக சம்பாதிக்கலாம், ஆனால் உழைப்பினால் சம்பாதிக்கிற பணம் மட்டும்தான் அவனுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். அந்த உழைப்புக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான். அப்போ வெற்றியை விட, சாதனையை விட இந்த உழைப்பே இன்பமாக தெரியும் நிறைய பேருக்கு. அந்த உழைப்பை இன்பமாக மாற்றுவது யாருன்னா இந்த சனி பகவான் தான். அதனால் உழைப்பே உயர்வு தரும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறோம். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.